சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இங்கே வந்து சிவப்பரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். ரெடிமேட் புட்டு மாவு ஆஹா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான புட்டு மாவும் கிடைக்கிது. நான் இங்கே சிவப்பரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நாம் வந்து இந்த புட்டு வந்து அவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதுதான் இதோட சிறப்பு. இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு கூட ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கொதிக்க விட்டுட்டு இதில் நான் சேர்த்த போகிறேன். இப்போ வந்து சேர்த்து அதை மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம், நான் வந்து 2 டம்ளர் புட்டு மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம் நான் இங்கே எடுத்திருக்கேங்க. அது எனக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 2க்கு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய், முந்திரி, திராட்சை வறுத்தது, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துட்டு நான் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சக்கரை கலங்கிறதுக்காக, அதாவது நாட்டு சக்கரை கலங்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வச்சுருவேங்க. வச்சதுக்கப்புறமா அது கூட நான் மாதுளம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் வச்சு சாப்பிடுவேன். வெரி ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள்.